வணக்கம். அறிவொளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்குறப்போ 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, மகர ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் வந்து ராசியில் இருப்பது மகரத்துக்கு பொருளாதார நிலைமைகளை வந்து மேம்படுத்துகிற மாதிரி அமைப்பை உருவாக்கும்னு சொல்லலாம். மார்ச் மாதம் வந்து பணவரவுக்கு வந்து குறைவே இல்லாத மாதமாக அமைய போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் விரயஸ்தானத்தில் சனி இருப்பதுங்கிறது வந்து தூர இடங்களில் உங்களுக்கு நஷ்டப்பட வைக்கும் ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதாவது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்பெக்குலேஷன் சம்மந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களில் இந்த இடத்துல தவிர்த்துறது தான் நல்லது. அதே சமயம் வெளிநாடு வெளிமாநில விஷயங்களில் சாதகமற்றவைகளாகவே இந்த டைமில் நடக்கும். குறிப்பாக வந்து வெளிநாட்டு வேலைக்கு அணுகுவதற்கு ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது வந்து அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு வந்து முன்கூட்டியே பணம் கேட்பவங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டு அவங்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். மிக முக்கியமாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க வந்து இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கிறதுனால சனி பகவான் வந்து பல வகையிலேயும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஏன்னா உங்களுக்கு நன்மையை கொடுத்தா தான் உங்களை அவர் லாக் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக முட்டாள்தனமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது முட்டாள்தனம்னா என்னென்னா, தேவையில்லாத விஷயங்கள், நம்பிக்கை இல்லாத விஷயங்களுக்கு கொண்டு பணத்தை போட்டு அதனால் சிரமப்படுறங்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. நட்பு கிரகங்களான சனி மற்றும் புதன் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால வந்து தொழில் இடங்களையும் சரி வீட்டிலையும் சரி உங்களை கோபப்படுத்தி எரிச்சல் ஊட்டக்கூடிய சம்பவங்கள் அப்பப்போ நடக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது வந்து மகர ராசிக்கு நல்ல பலன்களை தரும்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே நீங்கள் சங்கடமாக எதிர்கொள்ளும் மாதமாக அமையப்போகுது இந்த மாதம். பட் ஆனால் என்னென்னா மாதத்தில் பிற்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு அடுத்தவர்களின் உதவி இன்றைய காரியங்களை நீங்களே தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றக்கூடிய மன துணிச்சலும் உற்சாகமும் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தெய்வீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் இந்த அலுவலக ரீதியாகவும் சரி, அல்லது வந்து நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, வீண் விவாதங்களில் ஈடுபடுறத 100% கம்மி பண்ணிடுங்க. அதாவது வந்து அதனால் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு தான் உடல் வர்த்திக்கிறது, அல்லது வந்து பண விரயமாகறங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்ககிட்ட யாராவது வந்து வீண் வம்புக்கு வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போய்கிறது நல்லது. இந்த ஒரு மாதம் மட்டும்தான். அதே சமயம் வந்து 12ஆம் இடம் வந்து வலுப்படுறதுங்கிறதுனால வந்து வீண் செலவுகள் இருக்கும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் செலவுகள் செய்வதற்கு தேவையான பணவரவும் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வந்து பாதிக்கப்படவே படாது. முக்கியமாக வந்து கணவன் மனைவி உறவுகள் வந்து அனுசரணையாக இருக்கும். நண்பர்கள் உதவுவார்கள்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லபடியான லாபம் கிடைக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவு பலப்படும்னு சொல்லலாம். அதே சமயம் திருமணம் தாமதமாகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது உங்களுக்கு மூத்தவங்க இருக்கவங்களுக்கு வந்து திருமணம் தடையாயிட்டு இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தேடுற வரன் கிடைக்கும்னு சொல்லலாம். அதிகமாக வந்து பெண்களுடன் பிறந்தவங்களுக்கு வந்து தங்கள் சகோதரிகள் வீட்டு, அதாவது உங்கள் அக்கா தங்கை வீட்டுக்கு செலவுகளுக்கு வந்து அதிக செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க. அந்த செலவை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பண்ணுறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பண வரவு தரக்கூடிய நாட்கள்னு பார்க்குறப்போ 4ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13, 14, 18, 21, 22, 26, 30 ஆகிய நாட்கள் வந்து பணம் வர்றதுக்கான நாட்கள்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து 18ஆம் தேதி இரவு 9:50 மணி முதல் 20ஆம் தேதி இரவு 9:40 மணி வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுங்கிறதுனால மேற்கண்ட தினங்களில் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுறதுங்கிறது நன்மையை பயக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமாக வந்து இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கூடயும் சரி, இல்லை அலுவலகத்திலேயோ இல்லை வேலையிடங்கள்லையோ சரி, தேவையில்லாத வாக்குவாதங்கள் அல்லது சங்கடம் தரக்கூடிய விஷயங்களில் உங்கள் மூக்க நுழைச்சிக்கிறதுங்கிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து பாசிட்டிவான பலன்கள், பணவளவுக்கு எந்த குறையும் இருக்காது. பட் உங்களோட உடன் பிறந்தவர்களாலையும் அதே சமயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாலையும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதம்னு சொல்லலாம். அதே மாதிரி மகராசி உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே வந்து புத்திக்கு உரிமையானவர்கள்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதம் வந்து அறிவியல்
அறிவு சார்ந்த விஷயங்கள் எந்த விஷயத்திலும் சாதிக்கக்கூடிய மாதமாக அமையும். அதே சமயம் தந்தை வழியில் வந்து தந்தை வழி உறவினர்களாகட்டும் இல்லை தந்தை வழியாகட்டும் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயம் இந்த மாதம் வந்து முக்கியமான திருப்புனைகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு பயங்கரமான திருப்புனை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். அதே சமயம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து சாதிக்கும் நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் நல்ல மாதமே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து உங்களை ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஆன்மீக விஷயங்களை அதிக ஈடுபாடு கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஆலய திருப்பணிகள் செய்யும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே சமயம் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கிறதுக்காக உறவினர்கள் வருகையும் இருக்கும். அதே சமயம் பெண்களுக்கு வழக்கம் போல பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வீட்டிலும் அலுவலகத்திலும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களே அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து முன்கோபத்தையும் அதே சமயம் விட்டு கொடுத்து போகிற பண்பையும் இந்த மாதம் மட்டும் வளர்த்திக்குங்கிறது பல வகையிலும் நல்ல பலங்களை தரும். அதே சமயம் வந்து வியாபாரிகளுக்கும் சுயதொழில் செய்கிறவர்களுக்கும் வந்து வருமானம் வரும், ஆனால் சேமிக்கத்தான் முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டைமில் வந்து 12ஆம் இடமும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால வந்து செலவுகள் அதிகமாகும். அதை சுப செலவுகளாக பண்ணுறதுக்கான கார்னராக கொண்டு போய்க்கிறதுங்கிறது வந்து மகர ராசி முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை பயக்கும்னு சொல்லலாம். மற்றபடி வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் வந்து பணவரவுகளுக்கு எந்த குறையும் இல்லை. அதே சமயம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் 15 நாட்கள் வந்து கொஞ்சம் சுமாராகவும், அடுத்த 15 நாட்கள் மார்ச் மாதம் பிற்பகுதியில் வரக்கூடிய 15 நாட்களில் வந்து நல்ல சூப்பரான பலன்களும் கிடைக்கிறதுக்கான மாதமாக அமைய போகுது. மிக முக்கியமாக வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு க்ரோத் அதிகரிக்கும்னு சொல்லலாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை 100% தவிர்த்துருங்க. தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு அனுபவம் இல்லாத விஷயங்களில் தயவு செஞ்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிக்காதீங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தில் லாஸ் ஆனீங்க அப்படின்னா அடுத்த 8-9 வருஷத்துக்கு அந்த பாதிப்புகள் இருக்குங்கிறத எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அவ்வளோதான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து சில வகையில் வந்து திருப்புமுனைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். பட் பொறுமையாக போய்க்கிறது நல்லது. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.